ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். டேய் தம்பி, வணக்கம். சரி, எல்லாத்தையும் எடுத்து கிளம்பு. ஏன், எதுக்கு? டேய், இந்த காலண்டரில் நீ பார்க்கறது இல்லையா? மாதம் ஒரு நான் வந்துடுவேன்னு அவங்களுக்கே தெரியும். உனக்கு தெரியாதா? உங்கள் நொன்ன இந்த கடைக்கு ஒன்றும் காசு கொடுக்கல. அப்போ இந்த கடை எனக்கு தானே. அது எப்படி உங்களுக்கு வரும்? நான் பணம் கொடுக்க வேண்டியது அண்ணாச்சிக்கு. அண்ணாச்சி எங்கள் அண்ணன்ட்ட வந்து பேச சொல்லுங்க. இது அண்ணாச்சி வந்து உங்கள் அண்ணன்கிட்ட பேசணும். டேய், அண்ணாச்சிக்கு பணம் தர வேண்டியது உங்கள் அண்ணன், அண்ணாச்சி இல்லை. புரியுதா? அப்போ நாங்களே இந்த பிரச்சனையை அண்ணாச்சிட்ட பேசி முடிச்சுக்கிறோம். நீங்கள் குறுக்க வராதீங்க. டேய், நாங்கள் ஒன்றும் குறுக்க வரல. உங்கள் அண்ணன் சரியாக காசு கொடுக்க மாட்டான்னு அண்ணாச்சி தான் இந்த கடையை காலி பண்ணி எனக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. டேய், இழுத்து போடுறேன். சரிண்ணா. டேய் வாடா, வெளில வாடா. டேய் முடியும், வெளில போடா. நான் வரமாட்டேன். டேய் விட்றா, போடா. வெளில போடா, போடா. டேய், என்னடா பிரச்சனை? அண்ணா இவன். டேய், அதை நீ யாரா? கண்ணனோட தம்பி. அட, நம்ம சின்ன பங்காளி. உங்களுக்கு இந்த பிரச்சனை தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுங்க, அவனை கூப்பிட்டு கிளம்புங்க. டேய், வெளியே இருக்க மூட்டையில் எடுத்து. என்ன பிரச்சனைன்னு நானே தெரிஞ்சுக்கிறேன். இதுதான் பிரச்சனை. டேய் டேய், என்னடா பண்ற? அச்சச்சோ, இதான் செல்லாதே. இதை தூக்கிட்ட சுத்திட்டு இருக்க. ஏன் சொல்லாது? இதில் தான் உங்க அண்ணாச்சி கையெழுத்து இல்லையே. அப்புறம் எப்படி கடை எடுத்துக்க முடியும்? அண்ணாச்சி வெளியூர் போயிருக்காரு. அந்த அண்ணன் போட போறாரு. அதுக்கு என்ன? இப்போ உங்க அண்ணாச்சி வந்ததுக்கு அப்புறம் கடையை வந்து எடுத்துக்கோ. ஏய் குரு, இப்போ இந்த குப்பையை குப்பை தொட்டில போட்டு. டேய், யாரை கூப்பிடுற? உடைச்சிடுவான். இப்போ இங்கதான் ஆச்சு. உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க தான் பதில் சொல்லணும். பேசாம இங்கிருந்து கிளம்பு. பார்ப்போம். அண்ணே, நீங்க கண்ணன தம்பியா? ஆமா அண்ணே, என் பேர் குருண்ணே, திருச்செந்தூர் குரு. தெரியுமே, எங்க அண்ணனை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். அப்படியா? அது அண்ணனால கொஞ்ச நாள் இங்க வர முடியாதுல்ல. நீ வேற தனியா இருக்க, அதான் உன் கூட இருக்க சொல்லி அனுப்பிவிட்டான். சரிண்ணே, சரி. பரவாயில்லையே, எங்க அண்ணன் இல்லைனாலும் கடை நல்லா வச்சிருக்கிய. அண்ணே, என்னை பத்தி என்ன நினைச்சீங்க? கடை நடத்துறதுல நான் கில்லினே. எப்படி வரப்பிள்ளையிட சொல்லி விட்டு பொருளை ஃப்ரீயா எடுத்து கொடுப்பீங்க அந்த மாதிரி? அண்ணே, அப்படிலாம் இல்ல அண்ணே, உங்களுக்கு யாரும் ராங்கா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஏய், நீ எவ்வளவு பெரிய தற்கொலை எனக்கு தெரியும். மூடு. மூடா? இவர் ரொம்ப டேஞ்சரான ஆளா இருப்பார் போலயே. இவர் எப்படியாச்சும் பேசி கீசி கடையை விட்டு வெளில அனுப்பிடணும். இல்லைன்னா நம்மள வெளில அனுப்பிடுவாரு. என்ன பண்ணலாம்? என்ன யோசிக்க? உங்களை கடையை விட்டு எப்படி வெளில அனுப்பலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லண்ணே, உங்களை கடைக்குள்ள எப்படி வரவேற்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம ஆல்ரெடி கடைக்குள்ள தான் நிற்கும். அப்புறம் என்ன வரவேற்பு? என்னதான் இருந்தாலும் புதுசா வரவங்களை வரவேற்கிறது தமிழர் பண்பாடு. கையை கொடுங்க. வெல்கம் டு சாலினி ஸ்டோர்ஸ். கடையில யாராச்சும் இருக்கீங்களா? என்ன கடையில யாருமே காணோம். கடையில யாராச்சும் இருக்கீங்களா? வண்டக்கா. சாரி சொல்லுங்க. எவ்வளவு நேரம் நிக்கிறது? எங்க போயிருந்தீங்க? என்ன வேணும்? போயிட்டு ஒரு 1/2 கிலோ தூளுப்பு எடுத்துட்டு வாங்க. 1/2 கிலோ தூளுப்பு தாங்க. இந்த வந்துறங்க. இந்த வியாபாரம் பண்ற லட்சத்தை பாரு. வியாபார டைம்ல இந்த பையன் எங்க போனா?
ஏல அங்க கடைய பக்கமா இங்க தொடைய வந்து டான்ஸ் ஆடிட்டடங்க. அண்ணே இந்த சாங் தானே இன்னைக்கு ட்ரெண்டிங். இத மட்டும் இன்னைக்கு ரீல்ஸ் போட்டோம் லைக் ஸ்பீச்சுக்கும். இதுவா சோறு போடுது உனக்கு? அண்ணே இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட். ஏய், அங்க கடைய பக்கமா உனக்கு என்ன என்டர்டைன்மெண்ட்? அண்ணே ஒரு ஸ்டார் மேல கைய வைக்கிறீங்க, இதோட பின்விளைவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் கொந்தளிச்சிருவாங்க. ஆமா யாரு கிட்ட நீ பாக்க போற? ஓடல. அண்ணே சின்னனே ஐயோ எங்க ஒரு தெரியல. ஐயோ எவனே தெக்கே வடக்கு நடந்துட்டு இருக்கான்? எங்க போனானுங்க? ஏய், எதுக்கு அங்க இங்க நடந்துட்டு இருக்க? அண்ணே கடைக்கு யாருமே வரது இல்லையா, அதான் ஏன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மதிய 3 ஆச்சுல, யார்ல இப்ப வருவா? அண்ணே அது இல்லண்ணே, தங்கச்சிக்கா இருக்கும் போது ஒருத்த மாத்தி ஒருத்தன் வந்துகிட்டே இருப்பான். தங்கச்சிக்கா எச்சா முடிஞ்சு ஊருக்கு போனது தெரிஞ்சு எவனுமே வரலையோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏய், இது ரொம்ப முக்கியமா? அண்ணே அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. தங்கச்சிக்கா இருக்கும் போது இங்க என்னென்ன நடந்து தெரியுமா? சரி அத விடு. அது என்ன தீபியை தங்கச்சிக்கன்னு கூப்பிட்டு இருக்க? தங்கச்சிக்காவை தங்கச்சிக்கா தானே கூப்பிட முடியும். வெறுப்பேத்திக்கியா? ஒன்ன தங்கச்சின்னு கூப்பிடணும், இல்ல அக்கான்னு கூப்பிடணும். அது என்ன ரெண்டையும் சேர்த்து நீயா ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு தங்கச்சிக்கன்னு குடி சுத்திட்டு இருக்க? சின்ன தீபி உங்களுக்கு என்ன வேணும்? போல அண்ணே சொல்லுங்கண்ணே. தங்கச்சில உங்களுக்கு தங்கச்சி, எனக்கு அக்கா. தங்கச்சி அக்கா, தங்கச்சி அக்கா, தங்கச்சி அக்கா ஈக்குவல் டு தங்கச்சி அக்கா. திறமைய வேலையை தவிர மத்த எல்லா இடத்துலயும் சொல்லுங்க என்ன வேணும்? அண்ணே அப்புறம் பார்க்கலாம். சின்னண்ணே வந்தோடனே உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சேன். உங்களை பார்த்து ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். உங்க ஊர் கடை மாதிரிலாம் இங்க கிடையாது. ஒவ்வொருத்தரும் தினசா வருவான். நீங்க தான் பார்த்து சூதானமா இருந்துக்கணும். புரியுதா? எனக்கு தெரியும். ஷூ உங்களுக்கு இதுல அனுபவம் பத்தாது. யார்கிட்ட சிரிச்சு பேசணுமோ அவங்க கிட்ட தான் சிரிச்சு பேசணும். எல்லார்கிட்டையும் பல்ல காட்டணும், நம்மளை ஏற்றி விட்டுருவானுங்க. நீங்க கொஞ்ச நாள் என்னைய பார்த்து தொழில் கத்துக்கோங்க, நான் கத்துக்கிறேன். தம்பி சொல்லுங்க. எவ்வளவு லட்சணமான முகம் உங்களுக்கு, பார்க்கவே எவ்வளவு கலையா இருக்கீங்க. சொல்லுங்கக்கா என்ன வேணும்? கொசுவத்தி பேக்கெட் ஒண்ணு வேணும்பா. இது எடுத்துட்டு வரேன்க்கா. சரிப்பா. நல்ல பெரிய கடையா இருக்கும். என்னக்கா? தம்பி இந்த மாதிரி சிரிச்ச முகத்தோட வியாபாரம் பார்த்தா எத்தனை முறை வேணாலும் அந்த கடைக்கு வர தோணும். சின்னண்ணே பாத்தீங்களா, இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். உன் பேர் என்னப்பா? குருக்கா. குருவா? என்னக்கா பாக்கி காசு? என்ன தம்பி, நான் 200 ரூபாய் கொடுத்தா நீங்க 10 ரூபாய் கொடுக்குறீங்க. ஓ அப்படியா? சாரிக்கா சாரிக்கா, இந்த எடுத்து தந்துறேன். இந்தாங்க. சரிப்பா வரட்டுமா? பாய். பாய். அடிக்கடி கடைக்கு வாங்க. கண்டிப்பா வரேன்ப்பா. பாய். அந்த அம்மா எவ்வளவு குடுச்சு? 200 ரூபா கொடுத்துச்சு. இங்க 200 இருக்கான்னு பாரு. அந்த அம்மா 20 ரூபா கொடுத்து 200 ஏமாத்திருக்கு. நீ பல்ல அடிச்சிட்டு பாய் சொல்லிட்டு இருக்கியா? ஐயோ இந்த அக்கா பானுக்கோட பெரிய ஆளா இருக்கும் போலயே. பாய் சொல்றீங்க? அண்ணே பாய் சொல்றீங்க? அடிக்காதீங்கண்ணே. சரி ஒழுங்கா வந்து 200 வாங்கிட்டு வர. வாயிலே பேசுனா இதான் திறமையா? அண்ணே இதான் திறமையா? நீங்க அடிக்காதீங்க. அண்ணா ஒரு 2000 ரூபா அனுப்புறேன், கேஷா தரீங்களா? அனுப்புங்க. அனுப்பிட்டேண்ணா. சரியா இருக்கான்னு பாருங்க. இந்தா. வேணான்னு சொல்றல்ல. முதல்ல இதை புடி, இல்லைன்னா உங்ககிட்ட பேச மாட்டேன். ஏன் இப்படி பண்ற? என்னாச்சு? என்ன நடக்கு? இல்லைண்ணே நானும் இந்த பொண்ணு லவ் பண்ணுறோம். இந்த பொண்ணுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும், அதை முறையாக கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் இவங்க வீட்டில் பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு இந்த விளையாட்டுன்னு அப்படியே விட்டுட்டாங்க. அதான் நான் பணம் தரேன், கிரிக்கெட் கோச்சிங் போகணுன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்கண்ணே. அதான் தம்பி பணம் தராருல, அப்புறம் என்ன? இல்லை அவங்களே கஷ்டப்படுறாங்க ரொம்ப. அம்மா இந்த காலத்துல பொண்ணை மட்டும் லவ் பண்ணாம ஆசையை சேர்ந்து லவ் பண்ற பையன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வாங்கிக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஓகே, அப்புறம் சீக்கிரமா ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயரை உங்களை பார்க்கணும். ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்ஸ். வரேண்ணே. ஓகே. சின்னண்ணே நான் கடையிலேயே சாப்பிட்டேன், உங்களுக்கு பார்சல் வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க. சரி. உடம்புல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பார்த்துட்டு சரி வந்துடுறேன். ஓகே, சாப்பிட்டுருங்கண்ணே. சாப்பிட்றேன் போ. அண்ணே 10 ரூபா பிஸ்கெட் ஒன்று கொடுங்கண்ணே. 10 ரூபா பிஸ்கெட்டா? இந்தாங்க. வேற என்ன வேணும்? அண்ணே தண்ணி கொஞ்சம். இந்தாங்க. இது ஒரு 20 ரூபா. வேற? இது இல்லைண்ணே, குடிக்கிறது கொஞ்சம் தண்ணி கொடுங்க. குடிக்கிறதுக்கா?
தேங்க்ஸ்ண்ணே. ஏப்பா சாப்பிட்ற நேரத்தில் எதுக்கு பார்த்து சாப்பிட்டு அண்ணே நமக்கு இதுதானே சாப்பாடு. சாப்பாடே தானா? கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்கல்ல, நல்லா வாங்கி சாப்பிட வேண்டியதானே? இல்லைண்ணே, சாப்பிட்ற நேரத்தில் 2 ஆர்டர் பார்த்துருவேன். வீட்டு செலவு, தம்பியோட படிப்பு, கடன், அது இதுன்னு நமக்கு ஏகப்பட்ட செலவு இருக்குண்ணே. அந்த பெரிய கமிட்மெண்ட்டுக்கு இந்த 5 ரூபா பிஸ்கெட்டே பெருசு. அதுக்காக சாப்பிடாமலாம் இருக்க மாட்டேன். நம்ம ஊரில் இப்போல்லாம் கோயிலில் அன்னதானம் எல்லாம் போடுறாங்கல்ல, அங்கெல்லாம் போய் சாப்பிட்டு என் காசை மிச்சம் பண்ணிப்பேன். என்னென்ன பண்ணுறது, இப்படிலாம் பண்ணாதான் நம்ம குழப்பே ஓடும். சரிண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. தம்பி ஆ? சாப்பிட்றீங்களா? யோசிக்கிறீங்க, நான் சாப்பிட்டேன். இது நம்ம கடையில் வேலை பார்க்குற பையனுக்கு வாங்கினது. அவன் வெளியே சாப்பிட்றேன்னு சொல்லிட்டான். சாப்பிடுங்க. தேங்க்ஸ்ண்ணே. என்னது இது? முட்டை. அது எங்களுக்கு தெரியும். உடஞ்ச முட்டை கொடுத்துருக்கீங்க. உடஞ்ச முட்டையா? பாத்தீங்களா? உடஞ்ச முட்டை கொடுத்து என்னை ஏமாத்த பாக்குறீங்களா? அக்கா, நான் கொடுக்கும்போது முட்டை உடையலையே. அப்புறம் எப்படி உடஞ்ச முட்டை வந்துச்சு? சொல்லுங்கக்கா. 5 முட்டை கொடு. இந்தாங்க 30 ரூபா. அக்கா, நான் முட்டை கட்டி கொடுக்கும்போது நல்லா தான் கட்டி கொடுத்தேன். நீங்க பையில எடுத்து வைக்கும்போது சரியா எடுத்து வைக்காம விட்டுருப்பீங்க. அதுல தான் முட்டை உடஞ்சிரும். நீங்க உடஞ்ச முட்டை கொடுத்துட்டு நான் சரியா எடுத்துட்டு போறேன்னு சொல்றீங்களா? அக்கா, நான் நல்ல முட்டையை தான் கொடுத்தேன். நீங்க நல்ல முட்டை கொடுத்தீங்கன்னு நான் எப்படி நம்புறது? அப்ப நீங்க முட்டைய சரியா தான் எடுத்துட்டு போனீங்க, நான் எப்படி நம்புறது? இப்போ மாத்தி தருவீங்களா மாட்டீங்களா? அக்கா, நீங்க உடைச்சதுக்கு நான் எப்படிக்கா மாத்தி தர முடியும்? இனிமே முட்டைய பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போங்கண்ணே. இந்தாங்க புடிங்க. இதை வச்சு நான் என்ன பண்றது? போய் உன் ஹஸ்பண்டுக்கு ஆஃப் ஆயில் போட்டு கொடுங்க. உங்க கடைக்கு வந்தேன் பாரு உன்னை. சிரிக்காதீங்க சின்ன. ஏய், நல்ல கூலிங்கா ஒரு வாட்டர் பாட்டில் கொடு. டேய் நில்லு, தண்ணிலாம் இல்லை. அப்போ ஃப்ரிட்ஜில் இருக்கிறாண்ணா கலை சரையம்மா. ஏய், ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு. சரிண்ணே. இல்லை வெயிட் பண்ணு, தண்ணிலாம் ஒன்றும் கிடையாது. டேய் என்ன குமரேசா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லை, நான் வாட்டர் பாட்டில் கேட்டேண்ணா, வச்சுக்கிட்டே இல்லைன்றானுங்கண்ணா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பக்கத்து கடை தானே வாங்க சொன்னேன். பயந்துருக்கிற போற. என்ன பூச்சணி கட்டுறியா? நீங்க ஏன் எப்போ பார்த்தாலும் சூடாவே இருக்கீங்க? காலை ஏதாச்சும் வெந்நீர் ஊதிருச்சானே? நீ யாரு, எப்படியாப்பட்டவன், இப்போதுக்கு வந்திருக்குன்னு நல்லா தெரியும். ஒழுங்கா கிளம்பி. சின்ன பங்காளி, நீங்க நீ தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் ரொம்ப நல்லாவும் தெரியுமா. நீங்க சொன்ன வார்த்தைக்காக அண்ணாச்சி ஊர்லேருந்து வர வரைக்கும் அமைதியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை டேய் பார்ப்போலாம், அண்ணாச்சிட்ட கையில் வந்து பார்த்துக்கலாம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஆச்சி மசாலா வழங்கும் சாலினி ஸ்டோர்ஸ் டேஸ்டி பார்ட்னர் உங்கள் ஸ்கி ஐஸ்கிரீம்.